வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாட் எக்ஸ்ப்ளனேஷன். படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த படத்தை ஸ்பாய்லர் ஃப்ரீயாக பார்க்க விரும்புகிறாங்க, இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அம்மாவுக்கு மனசொடைஞ்சு துக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி தர்றாரு. அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக இறங்குற அவர் ஸ்லோவாக அந்த விஷயமே அவருக்கு ஒரு அப்சஷனாக மாறுது. அந்த அப்சஷன் அவரோட வாழ்க்கையவே அழிச்சிடுது. இது ஒரு சாதாரண க்ரைம் த்ரில்லர் கிடையாது. இது நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற, நம்மளை எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், த பிளெட்ஜ். இது ஒரு ஹாலிவுட் மூவி ஸ்டாரிங் ஜாக் நிக்கல்சன். இந்த படத்தோட எண்டிங் இட் வில் கம்ப்ளீட்லி பிரேக் யூ. ஜெரி பிளாக் இவர் ஒரு போலீஸ் டிடெக்டிவ். இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு. இவரோட ரிட்டையர்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து. அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கிஃப்டாக மெக்சிகோக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஃபிஷிங் டிக்கெட் கிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவரோட செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு இடையில ஒரு தகவல் வருது. என்னென்னா, அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பொண்ணு ஜின்னி லார்சன் அவள் கொலை செய்யப்படுறான். அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டியிலருந்தே ஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் டிடெக்டிவ் அந்த சீனுக்கு போகிறாரு, க்ரைம் சீனுக்கு ஜெரி பிளாக்கும் அவங்க கூட சேர்ந்து போகிறாரு. அப்படி அந்த க்ரைம் சீன் போகிற ஜெரி பிளாக் தான் ஜின்னி லார்சனோட அம்மா கிட்ட அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது, உங்களோட பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற அந்த விஷயத்த கேட்ட உடனே அவங்க அம்மா கதறி அழறாங்க. அந்த மாதிரி அழுதுட்டு ஜின்னி பண்ண ஒரு சிலுவையை கையில் காமிச்சு, இது மேலே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த கொலைகாரனை நீங்கள் பிடிச்சிருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த நாள் அந்த கேஸ்க்கு அசைன் ஆன ஸ்டான் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாரு, டாபி. அவர் மென்டலி சேலஞ்ச்ட் அண்ட் அந்த ஊரை சேர்ந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் பல கேஸில் ஜெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் தான் இந்த கேஸில் ஒரு மெயின் சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி ஸ்டான் அவரை விசாரிக்கிறாரு. அவரை விசாரித்து அவரை மேனிப்புலேட் பண்ணி கன்ஃபெஸும் பண்ண வைக்கிறாரு, இந்த மர்டரை அவர் தான் பண்ணார், டாபி தான் பண்ணார் அப்படின்னு. ஆனால் ஜெரிக்கு அந்த விஷயம் ஆக்செப்டபிளாக இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனில் டாக்டர்ஸ் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஜின்னி சாக்லேட் சாப்பிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாக்லேட்டோட ரேப்பர்ஸ் டாபியோட ட்ரக்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதை ஒரு மெயின் க்ளூவாக வச்சு டாபி தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி டாபி அந்த கொலையை ஒத்துக்கிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்க ஒரு போலீஸ் கன்னை எடுத்து அவர் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேயே இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறமா அந்த கேஸ் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜெரி அந்த விஷயத்தை ஏற்றுக்க அவர் மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. தோ அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லைனாலும் இந்த விஷயத்த பர்சனலாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு யோசித்து அவருக்கு மெக்சிகோ போகிறதுக்கான அவங்க கொடுத்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஜெரி ஜின்னியோட பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்து அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி ஜின்னியை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போது அவங்க பாட்டி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜின்னிக்கு ஃபேரி டெய்ல்ஸ் கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவளை பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அவள் ரூமில் இருந்த அவள் வரைஞ்ச நிறையா ட்ராயிங்ஸையும் காமிக்கிறாங்க. ஜெரி ஜின்னியோட ஃப்ரெண்டான பெக்கி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணையும் விசாரிப்பார். அந்த பொண்ணு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாள். என்னென்னா, ஜின்னிக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அவரை த ஜெயண்ட் அப்படின்னு அவள் சொல்கிறா. அண்ட் அவர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெக்கி சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம்
ஜின்னி பண்ண ஒரு டிராயிங்கில் வந்து அந்த ஜெயண்ட்டை வரைஞ்சிருக்கிறத ஜெரி கவனிப்பார். ஜின்னி வந்து வரைஞ்சிருக்கிற டிராயிங்கில் ஒரு பிளாக் வேகன் கார் தான் இருக்கும் அந்த ஜெயண்ட்டுன்னு அவள் வரைஞ்ச அந்த ஆளோட பிக்சர் பக்கத்தில். ஆனால் டாபி வச்சுருக்கிறது ஒரு ரெட் ட்ரக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ தப்பாக இருக்குது, கண்டிப்பாக டாபி இந்த கில்லராக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத உறுதி செய்கிறாரு ஜெரி. இதை தொடர்ந்து ஜெரி வந்து ஸ்டான் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் இந்த கேஸை வந்து நம்ம உடனே ரீஓப்பன் பண்ணணும், டாபி வந்து இந்த கில்லராக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. பட் ஸ்டான் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்க மறுக்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இதுக்கப்புறமா இவங்களோட ஹெல்ப் இல்லாமையே ஜெரி வந்து இந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்படி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும். இதே மாதிரி பேட்டர்னில் இன்னும் 3 கொலைகள் வந்து நடந்திருக்கும் அந்த ஏரியாவில், அதுவும் இதே பேட்டர்னில் நடந்திருக்கும். ஸோ அந்த கொலையை பண்ண கில்லரும் வந்து கிடச்சிருக்க மாட்டான். அண்ட் ஆல்சோ அந்த கொலை பண்ண டைமில், அந்த கொலை நடந்த சமயத்தில் டாபி வந்து வேறு ஒரு கேஸ்க்காக ஜெயிலில் தான் இருந்திருப்பான். ஸோ கண்டிப்பாக இது வந்து டாபி பண்ணது கிடையாது, இந்த கில்லர் வந்து டாபி கிடையாது அப்படிங்கிறத கிளியராக வந்து ஜெரி வந்து சொல்லுவார். பட் அவரை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஜெரி வந்து ஒரு இடத்துல ஃபிஷிங் பண்ணிகிட்ருப்பார். அப்போது அங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கிறத கவனிப்பார். அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் தான் அங்கே நடந்த அத்தனை கொலைக்கும் ஒரு சென்டர் ஸ்பாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனை வாங்கி அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணலாம், அந்த கில்லரை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் லாரி அப்படிங்கிற ஒரு வெயிட்ரஸை மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜெரி கிட்ட பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அண்ட் லாரியோட ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ரொம்பவே ஒரு வயலண்ட்டான அப்யூசிவான ஹஸ்பண்ட். ஸோ அவரை வந்து பல டைமில் லாரியை போட்டு கொடூரமாக அடிக்கிறது, அந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் நைட்டு வந்து லாரியை கண்டபடி அடிக்க ஆரம்பிப்பார். அந்த டைமில் லாரி வந்து உடனே கிறிஸியை கூப்பிட்டுட்டு கிளம்பி ஜெரியோட இடத்துக்கு வராங்க. ஜெரியோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜெரி அவரை அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அன்னிலிருந்து ஜெரி கூட தங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து ஜெரிக்கும் லாரியோட பொண்ணு கிறிஸிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா லாரி கூடயும் அவர் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாரு. இந்த விஷயம்லாம் நடந்தாலும் ஜெரியோட மனசில் வந்து அந்த கொலைகாரனை பற்றின நினைப்போ இல்லை அந்த ஜென்னி லார்சனோட கொலையோ மறக்கவே இல்லை. அவர் அந்த விஷயத்தை எப்போவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சந்தேக கண்ணோடையே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கேரி ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் வந்து கிறிஸிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கூட ஜெரிக்கு என்ன தோணுன்னா அந்த கொலைகாரனா பாஸ்டராக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவர் கேரி ஜாக்சன் வந்து கிறிஸியை கூப்பிட்டுட்டு சர்ச் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போவார். அப்போ கூட அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவார். ஒரு வேளை இவன் தான் கில்லராக இருப்பானோ அப்படின்னு நினச்சி. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே அந்த விஷயத்துலையும் அந்த கேஸ்லேயும் அந்த கில்லர் மேலேயும் அப்சஸ்டாக மாறுறாரு. ஆனால் அந்த கில்லர் வந்து கண்டிப்பாக பாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் கிறிஸி கிட்ட வந்து ஜெரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஸி வந்து த விசார்ட் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றி மென்ஷன் பண்ணுறா, அவளோட புது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த விசார்ட் அப்படின்னு அவள் மென்ஷன் பண்ணுற ஆள் வந்து அவளுக்கு சாக்லேட்ஸ் கொடுத்ததாகவும் அவளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்ததாகவும் சொல்கிறான். அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கிறிஸி சொல்கிறா. தொடர்ந்து ஜெரி வந்து அந்த ஆளை பற்றி விசாரிப்பார். கிறிஸி வந்து சொல்கிற எல்லா விஷயங்களும் ஜென்னி லார்சன் கேஸில் அவருக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கூடையும் ஒத்து போகும். அப்போது அவருக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அதுதான் அந்த ரியல் கில்லர் அப்படிங்கிற விஷயம். தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாள் கிறிஸி. அடுத்த நாள் பிக்னிக் ஏரியாவில் அந்த விசார்ட் வந்து தன்னை மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த விஷயத்தை கேட்ட ஜெரிக்கு வந்து உடனே தோணும் எப்படியாவது இந்த கில்லரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு. அதை தொடர்ந்து அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி அவனை எப்படியாவது நாளைக்கு அவன் கிறிஸியை மீட் பண்ணும்போது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக காத்துட்ருக்காங்க. இவரே கிறிஸியை வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அவன் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இது மாதிரி அனுப்பி வச்சுட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கில்லர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு கில்லர் வர்றது கிடையாது.
கில்லர் வராமல் ரொம்ப நேரமாக எல்லாரும் காத்துட்டே இருக்காங்க. அவன் போய் மீட் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸியை மீட் பண்ண வருவான்னு எல்லாரும் பதுங்கி இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே பதுங்கி இருப்பாங்க. ஆனால் அந்த கில்லர் அந்த சீனுக்கு வரவே மாட்டான். என்ன நடந்திருக்கும்னா, வர வழியில் கில்லர் வந்துட்டுருக்க வழியில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் கில்லர் வந்து அப்படியே எரிஞ்சு இறந்து போயிடுவான். இந்த படத்தோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கில்லரை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. கில்லர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். கடைசி சீனில் அந்த கில்லர் சாகும்போது கூட அவன் முகம் கருகி எரிஞ்சு போயிடும். ஸோ அந்த கில்லர் யாருங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் நமக்கு தெரிய வராது. பட் அந்த கில்லர் செத்துட்டான். ஆனால் அந்த சீனில் வந்து இருக்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இவன் தான் கில்லர்னும் தெரியாது. அந்த சீனுக்கு அவன் வரலாங்கிறது மட்டும்தான் எல்லோரும் யோசிப்பாங்க. அண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் வரல. ஸோ ஜெரி பிளாக் சொல்கிறது எல்லாமே வந்து அவரோட கற்பனை தான் அப்படின்னு அவரை வந்து குறை சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸியோட அம்மா லாரிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து அவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. தான் பொண்ணை வந்து ஒரு தூண்டிலாக யூஸ் பண்ணி ஜெரி பிளாக் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவே வந்து அவங்க மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெரியை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அண்ட் தன்னோட பொண்ணு கிறிஸியை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. ஸோ ஜெரி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தடவையும் அவர் கில்லரை பிடிக்க மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அந்த ஒரு எண்ணமும் அவருக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அவர் ரொம்பவே அவரோட ரிலேஷன்ஷிப்பும் போயிடும். அண்ட் அவர் ரொம்ப ஒரு குடிகாரனாக மாறிடுவார். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் ஒரு குடிகாரனாகி தனியாக உட்காந்து ஜெரி பிளாக் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஜெரி பிளாக் வந்து அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் ரொம்ப டேமேஜ் ஆகி யாருமே வராத ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனாக இருக்கும். அங்கே வந்து தனியாக உட்காந்துட்டு அவனை பிடிக்கிறத பற்றியும், அவன் வருவான், அங்கே இங்கே தான் இருக்கான், அவன் சாகலை, அவன் செத்துட்டாங்கிற விஷயம் இருக்குது இன்னும் தெரியாததுனால அவன் கண்டிப்பாக இங்கே தான் ஏன் சுற்றிட்டு இருக்கான், அப்படி அவனை பிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க ஒரு பைத்தியம் மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். நமக்கு தெரியும் இந்த கில்லர் வந்து செத்துட்டான், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிற விஷயம். ஆனால் ஜெரி பிளாக் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து முடியும். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குற மாதிரியான கிளைமேக்ஸ் தான் இது. பிகாஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து அவனுக்காக நீங்கள் எவ்வளோ கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராமிஸை பிளெட்ஜை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு. பட் இந்த விஷயம் ஜெரி பிளாக்கு தெரியறதில்ல. அப்படி இருக்கிறவர் என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கார் அப்படிங்கிறத உங்களால் இந்த கிளைமேக்ஸில் பார்க்க முடியும்.